Hello my dear friends and family, welcome to Vishvas craft. இன்னைக்கு நம்ம சிம்பிளான கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு வால் டெக்கர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட் பேப்பரை ஒரு பிளேட் வச்சு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பிங்க் கலர் பேப்பரில் பேங்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எப்பயும் போல் பேப்பர் ரோசஸ் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிங்க் அண்ட் ரெட் கலரில் நான் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸோட சைஸ் உங்களோட பேங்கிளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பேங்கிளோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஃப்ளவர் வந்து பெருசாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறைய ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லீஃப் ரெடி பண்ணுவோம். லீஃப் வந்து இந்த மாதிரி லைட் க்ரீனில் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட கிளிப்பச்சை கலரில் இருக்குது இந்த பேப்பரு. இதை நான் வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கிறேன். நாலாக மடிச்சுட்டு ஜஸ்ட் நம்ம லீஃப் பேட்டர்னில் கட் பண்ண போகிறோம். ஒரு பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு இதை தனித்தனி பேப்பர்ஸாக பிரித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நம்ம ஜிக்ஸாக்காக மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணக்குள்ளே அதோட பேட்டர்ன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் வந்து நம்ம லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீனில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளவர்ஸும் முடிச்சாச்சு, லீவ்ஸும் முடிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன். இதில் ஃப்ளவர் பார்ட் வந்துட்டு வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் இந்த மாதிரி தான் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் எடுத்துகிட்டு இதோடைய பேக் சைடில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அங்கங்கே ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். ரெட் கலர் பிங்க் கலர் மாற்றி மாற்றி நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் ஒட்ட போகிறோம். லீவ்ஸையும் அங்கங்கே ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஒட்டி முடிச்சுட்டு இதே சர்க்கிள் ஷேப்க்கு ஒரு கார்ட்போர்ட் அட்டையை கட் பண்ணி இதில் பேக் சைடில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு டபுள் சைட் டேப் போட்டு பேக் சைடில் ஒட்டி நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு ஆணியில் கூட மாட்டிக்கலாம். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இந்த கார்ட்போர்ட் அட்டைக்கு மட்டும் நான் பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இல்லை நீங்கள் வெறும் கார்ட்போர்ட் அட்டையை அப்படியே கூட விட்டுடலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதான் ஃபைனல் லுக்கு. இந்த சிம்பிளான வால் டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.